அந்தமான் நிக்கோபர் தீவு இதுவரைக்கும் ராகுல் காந்தி அங்கே போயிருக்காரான்னு தெரியல. இப்போ எதற்காக போயிருக்காரு, ஒரு புதியதொரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ காட்சிகளில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தேர்தல் இதுவரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு அதிகமான அளவில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு, 90% மேலே. பட் பெரிய வன்முறையும் அங்கே நடந்திருக்கு. யார் அந்த வன்முறையை கட்டவிழ்த்து விட்டா அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களோடும் வீடியோக்களோடும் வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. ஒரு நாட்டில் மக்கள் நலத்திட்டங்கள் ஒன்று கொண்டு வர்றோம் அப்படின்னா அந்த மக்கள் சார்ந்த நலன் அதில் இருக்கணும். ஆனால் ஒரு காட்டையே அழித்து முழுவதுமாக ஒரு புதியதொரு ப்ராஜெக்டை கொண்டு வர்றது அப்படிங்கிறது அதானிக்காகவா அம்பானிக்காகவா அப்படிங்கிற கேள்வியை ராகுல் காந்தி கேட்டிருக்காரு. 92,000 கோடி ரூபாய் அளவிற்கு பெரிய அளவிலான மோசடி திட்டம் தான் இந்த கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிற திட்டம். இது எங்கே செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் தீவில் செயல்படுத்த போகிறாங்க. இது தொடர்பான வீடியோக்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ ராகுல் காந்தி போனதுனால அது பேசு பொருளாக மாறி இருக்கு. அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தொடர்பான காட்சிகள். I'm standing in the Nicobar Islands and what is happening here is that all these trees are going to be cut. சரி, இந்த காட்டை பூரா அழிச்சு என்ன பண்ண போகிறாங்க பாஜக கவர்மெண்ட் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல. அது இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் ஏற்படுத்த போகிறோம், கட்டுமான துறைமுகங்கள் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தமானில் தான் போர்ட் பேரில் ஏற்கனவே ஏர்போர்ட் இருக்குது, கப்பல்கள்லாம் போயிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எதுக்காக புதியதொரு மாற்றம் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். பட் வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் பாஜக இதை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கேஸ் அண்ட் சோலார் பேஸ்டு பவர் பிளான்ட்டும் அந்த இடத்துல அமைக்க போகிறாங்களாம். 3 முக்கியமான துறைமுகங்களை இந்த போர்ட் பிளேயர்லேருந்து இணைக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. அது ஒன்று ஸ்ரீலங்காவோடது, இன்னொன்று போர்ட் கிளாங் அப்படின்னு மலேசியாவில் இருக்கக்கூடிய துறைமுகத்தோடு இணைக்கலாங்கிறாங்க. சிங்கப்பூரையும் இணைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மூலிமா ஒரு பெரிய வணிகத்துக்கு அவங்க திட்டமிடுறாங்கிறது தான் இதன் மூலிமா சொல்ல வராங்க. அது மட்டும் கிடையாது, முக்கியமான நீரிணைகள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாங்க. ஒன்று லாம்பாக் ஸ்ட்ரைட் நீரிணை, அதுக்கப்புறம் சுண்டா அப்படிங்கிற ஸ்ட்ரைட், அதுக்கு பிறகு மலாக்கா அந்த இடம். காங்கிரஸ் இது தொடர்பாக மொத்தமாக இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணக்கூடிய ட்ரீக்களினுடைய எண்ணிக்கை, மரங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 9.6 லட்சம் ட்ரீஸ் கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலை 2023 ஆகஸ்ட்லேயே பார்லிமெண்ட்டில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், நாங்கள் அதை கட் பண்ணி தான் அந்த வேலையவே செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பாஜக அரசும் சொல்கிறாங்க. 9.5 லட்சம் மரங்களை வெட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய ஈகோசிஸ்டம் பாதிப்பு தெரியுமா? ஆனால் துறைமுகம் கட்டுறதோ நீரிணைகளை ஒருங்கிணைக்கிறதோ அவங்களுடைய ப்ராஜெக்ட் முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாதுங்கிறாங்க. முக்கியமாக எதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா, லித்தியம் ஆஸ்திரேலியாவில் அதிகமாக கிடைக்கிது, அதே நேரத்தில் காப்பர் ஜாம்பியாவில் கிடைக்கிது, கோபால்ட்டு இந்த மாதிரியான கனிமங்களும் தனிமங்களும் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த இடத்த தோண்ட போகிறாங்க. லித்தியம் எதுக்கு பயன்படுதுன்னு உங்களுக்கு தெரியும், பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜுக்கு. கோபால்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கிறதுக்கு, பேட்ரி தயாரிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம தைவானை நம்பி இருக்க வேண்டிய தேவையில்லைங்கிறாங்க. காப்பர், எல்லா மெட்டீரியலுக்குமே காப்பரோட பங்குங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானது. தாமிரத்தினுடைய பங்கு இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ இது எல்லாமே அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பாஜக சொல்லக்கூடிய அஜெண்டா. 2023 காஷ்மீரில் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க லித்தியம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. ஸோ பெரிய சோர்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் ப்ராஜெக்டை விட்டுடலாமே அப்படிங்கிற கேள்வியையும் இப்போ பேசு பொருளாக மாற்றிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகளை வெளியேற்றுறது தான் பாஜகவினுடைய பெரிய அஜெண்டா அப்படிங்கிறாங்க.
ஒரு பீரியடில் இங்கே 30,000க்கு மேற்பட்ட பழங்குடிகள் இருந்தாங்க. இப்போ வெறுமனே 300 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த 300 பேரும் மக்களோட தொடர்புலையே இல்லாதவங்க. அதுதான் நார்த் சென்டினல் அப்படிங்கிற அந்த ஐலாண்டு. இந்த ஐலாண்டுக்குள்ளே தான் அந்த மரங்கள் இருக்குது. அந்த மரங்களுக்குள்ளே தான் மறைஞ்சு வாழ்கிறாங்க அந்த 300 பேரும். மக்களை அவங்க டைரெக்டாக வந்து இது வரைக்கும் வருவாங்க, அவங்க கூட எந்த விதமான ஒட்டுறவும் இருக்காது. படிப்பறிவு இல்லாதவங்க தான், காட்டுவாசிகளாக இருக்காங்க, இன்னமும் அம்புகள் வச்சு வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த நார்த் சென்டினல் அப்படிங்கிற ஐலாண்டுக்குள்ளே இருக்காங்க. முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய மக்களை அழிக்கிறது மட்டும்தான் பாஜகவினுடைய அஜெண்டா அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சுமத்துறாரு. இங்கே ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் இருக்குல்ல, இது ரொம்ப அழகானது. இதுக்கு பின்னாடி தான் அந்த சென்டினல் தீவு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அதுக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. அதுவும் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவில் 910 ஸ்கொயர் மீட்டர் அந்த அளவிற்கான ஏரியாவை வளைச்சு போடுறதுக்கு பாஜக அரசு திட்டம் போடுறாங்கங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். இப்படித்தான் அந்த ஃப்யூச்சரில் அந்த துறைமுகம் அமையப்போகுது அப்படிங்கிறாங்க. அமெரிக்காக்காரன் ஒருத்தன் இந்த ஐலாண்டுக்கு போனான், ஆனால் போனவன் திரும்பி வரவே இல்லை, இறந்து போயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளும் இந்த ஐலாண்டில் நடந்திருக்கு. மக்கள் யாரையுமே அவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு லேடி மட்டும்தான் உள்ளே போய் இந்த தேங்காயெல்லாம் பறித்து கொடுத்தாங்க. அவரோட சேர்ந்து ஒரு ஜென்னு ஒருத்தர் போயிருந்தார். இவங்க பேசக்கூடிய மொழி தெரியும், அதனால் அவங்கள அனுமதிச்சாங்க. இன்னமும் அந்தமானில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்க கூட எந்த விதமான ஒட்டுறவும் வச்சுக்க மாட்டாங்க. பட் எலெக்ஷன்லாம் அந்தமானில் நடக்கும். இவங்கெல்லாம் வாக்குரிமை அவங்களுக்கு கிடையாது, படிப்பறிவும் கிடையாது. இப்படிப்பட்ட மக்களை வந்து கொலை செய்து விட்டு தான் அந்த ப்ராஜெக்டையும் நிகழ்த்த முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க முழுக்க அவங்க பக்கத்துலேயே போக முடியாது அந்த மக்களை. அப்படிப்பட்டவங்கள கொண்டுட்டு தான் இந்த ப்ராஜெக்டை செய்ய போகிறீங்களாங்கிறது காங்கிரஸுடைய கேள்வி. இவங்களுடைய கெட்டப்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. கையில் வந்து அம்பு வச்சுருக்காங்க, வில்லு வச்சுருக்காங்க. இதோட தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்குது. காட்டில் கிடைக்கக்கூடிய பழங்கள், விலங்குகளை வேட்டையாடி தான் சாப்பிட போகிறாங்க. இதுதான் அந்த மக்களுடைய வாழ்வியல். இந்த மக்கள் எல்லாரையும் அப்புறப்படுத்துறது தான் பாஜகவினுடைய அஜெண்டா. இவ்வளவு பெரிய காடு எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காடை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு அந்த இடத்துல துறைமுகம் கட்ட போகிறாங்க பாஜக அரசு. இது ஏற்புடையதாங்கிறத மக்களுடைய கருத்துக்கே விட்டுறலாம். வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷனில் 2வது கட்ட தேர்தல். இதில் மக்கள் யாருக்கு ஆதரவாக நிற்க போகிறாங்க? ஒன்று திரிணாமுல் காங்கிரஸ் பக்கமா, இல்லை பாஜக பக்கமா? இதில் 2 சைட்லையுமே இப்போ பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம், இந்த கல்கத்தா ஆர்ஜிகார் அப்படிங்கிற மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்கல்ல, அதற்கு கூட மம்தா பானர்ஜி இரவு நேரத்தில் பெரிய பேரணி ஒன்று நடந்தாங்க. அந்த பேரணியிலையும் வன்முறை ஏற்பட்டு அந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடம் முழுவதுமாகவே தடயங்களே இல்லாமல் அழிச்சாங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கிருச்சு. அந்த தொகுதியில் பாஜக சார்பாக அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அம்மா போட்டியிடுறாங்க. அவங்களுக்கு வீடுதோறும் பெரிய அளவில் ஆதரவு இருக்குங்கிறது பார்க்க முடியுது. இந்த காட்சிகளும் அதைத்தான் உணர்த்துது. பொதுமக்கள் எல்லாருமே அந்த அம்மாவுக்கு ஆதரவாக நின்று உங்களுக்காக ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. பாஜகவுக்கு ஆதரவாக இப்படி இருக்குது அப்படின்னா, பாஜகவுக்கு எதிராக ஏகப்பட்ட சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு. வங்காளத்தினுடைய கல்காட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வு எப்படின்னா, ஜுவேந்து அப்படிங்கிற நபர் திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக போட்டியிடுறார். அவர் வரும்போது திருடன் அப்படின்னு மக்கள் வந்து அவரை ஏளனம் செய்கிறாங்க. பவானிபூர் அப்படிங்கிற தொகுதியில் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி எதிர்த்து போட்டியிடக்கூடிய அவருக்கு எதிராக இப்போது பங்களா அப்படிங்கிற கோஷம் வந்து அங்கே எழுப்பப்பட்டிருக்கு. அதாவது திருடன் அப்படிங்கிறது அங்கே அர்த்தமாக. இது தொடர்பான காட்சிகளும் பதிவாயிருக்கு. நம்ம ஊரில் தாங்க அமைதியான முறையில் எலெக்ஷன் நடந்துச்சு. வெஸ்ட் பெங்காலில் இப்போ நான் ஒரு காட்சி காண்பிக்கிறேன் பாருங்கள். அடிதடிக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லை. சிஆர்பிஎஃப் வீரர்களெல்லாம் துரத்தி அடித்த நிகழ்வுகளும் அங்கே அரங்கேறி இருக்குது. பொதுவாக சிஆர்பிஎஃப் வீரர்கள் தான் மக்கள் அடிப்பாங்க, ஆனால் அங்கே 2மே நடந்திருக்கு. பாருங்கள், காட்சிகளை ரொம்ப மோசமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கவே முடியாது, ரொம்ப கோரமாக இருக்குது. அப்படிப்பட்ட காட்சிகள் தான் இங்கே பதிவாயிருக்கு. தொடர்ச்சியாக மேற்கு வங்கத்தில் வந்து 90% மேலே வாக்குகள் பதிவாயிருக்கிறதா செய்திகள் கிடச்சிருக்கு. எது எப்படியோ ஜெயிக்க போகிறது திரிணாமுல் காங்கிரஸா இல்லை பாஜகவா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.
எது நடந்தாலும் சரி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாஜகவை சேர்ந்த வேட்பாளர்கள் எல்லாத்தையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினை சேர்ந்த பெண்களே வந்து அடித்து விரட்டியிருக்காங்கங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. ஆஃப்டர் போலிங்க்கு பிறகு கருத்து கணிப்பு நடக்கும். ஏன்னா 2 கட்ட தேர்தல் நடந்திருக்கு. அதில் யார் ஜெயிக்க போகிறாங்கிறத அடுத்த சில மணி நேரங்களில் நமக்கு ரிப்போர்ட்டாக கிடச்சிரும். ஸோ அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஆரம்பித்து மேற்கு வங்கம் வரைக்கும் ஏகப்பட்ட செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். இந்த டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.